விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவினுடைய மற்றொரு 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான FA-18 ரக சூப்பர் ஹார்னட் போர் விமானம் 3வது விமானத்தினையும் இப்போது இழந்திருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, உங்களுக்கு தெரியும் FA-18 ரக சூப்பர் ஹார்னட் போர் தாக்குதல் விமானம் அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமானது. இதனுடைய முதலாவது விமானம் கடந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு தெரியும் ஹவுதிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது, அல்லது அமெரிக்கா கூறியிருந்தது தங்கள் தரப்பிலிருந்தே தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று. இரண்டாவது விமானம் சில வாரங்களுக்கு முன்னர் செங்கடலிலே அவசர திருப்புதலை USS ட்ரூமன் கப்பல் செய்கின்ற போது கப்பலிலே, அதாவது விமானம் தங்கை கப்பல், அதிலிருந்து விமானம் தவறி விழுந்து இரண்டாவது தடவையாக ஒரு விமானம் இழக்கப்பட்டது. இப்போது இந்த சம்பவம் இடம்பெற்ற ஒரு சில வாரங்கள் கடப்பதற்குள் அல்லது கழிவதற்குள் அல்லது செல்வதற்குள் இப்போது 3வது FA-18 ரக விமானம், இது ஆளில்லா விமானம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு போர் விமானம், நவீன இயந்திரங்களுடன் கூடியது. இந்த விமானம் இப்போது 3வது ஒரு விமானத்தையும் இப்போது இழந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய விமானப்படையினர். அதாவது ஹவுதிகளும் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது ஒரு தாக்குதலை USS ட்ரூமன் மீது மேற்கொண்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பெயர் குறிப்பிடாத ஒரு பாதுகாப்பு சேவையை மேற்கோட்காட்டி USNI செய்தி ஸ்தாபனம் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அதனை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே USS ட்ரூமன் விமானந்தாங்கி கப்பலிலே தரையிறக்குவதற்கு முற்பட்ட வேளையில் அது தொடர்புறாமல் அந்த விமானம் அப்படியே கடலிலே விழுந்திருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. என்ற போதிலும் கூட விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் மற்றும் அந்த விமானத்தின் ஊடான ஆயுதங்கள் இயக்குபவரும் உடனடியாக விமான கட்டுப்பாட்டறையிலிருந்து அந்த விமானத்திலிருந்து வெளியேறுமாறு பணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் அந்த போர் விமானத்திலிருந்து இருக்கையோடு அவர்கள் வெளியே குதித்ததாகவும், பின்னர் உலங்கு வானூர்தி ஒன்றினுடைய உதவியோடு அவர்கள் காயங்களோடு, சற்று சில காயங்களோடு, பாரிய காயங்கள் அல்ல, மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிறகு அவர்கள் மருத்துவ உதவிகளின் பொருட்டு அவர்கள் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விமானம் அதாவது மீள பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்றாலும் கூட அதனுடைய பாகங்களை மேலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளிலே அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படை ஈடுபட்டிருப்பதாக அல்லது அவர்களினுடைய நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய விமானப்படை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் இப்போது செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 FA-18 ரக சூப்பர் ஹார்னட் இந்த போர் விமானங்கள் இப்போது வீழ்த்தப்பட்டு விட்டன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு விமானத்தினுடைய அன்னளவான மதிப்பு 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவத்திற்கு தயாராகி கொண்டிருந்த வேளையில் தான், அல்லது ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது. இன்னொரு விடயத்தினையும் இதனோடு சேர்த்து பார்க்க வேண்டும். ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தான் இந்த USS ட்ரூமன் விமானத்தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல இப்போது இந்த சம்பவம் இடம்பெற்ற சில மணித்தியாலங்களுக்குள்ளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலே ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டை நடாத்தியிருந்தார். அதிலே தெரிவித்திருந்தார், ஹவுதிகளுக்கு இடையிலான அல்லது அவர்கள் மீதான அல்லது அவர்களை இலக்கு வைத்து நடாத்தப்படுகின்ற தாக்குதல்கள் சற்றே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது தான் அவர் இதனை தெரிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு வழியாகி சில மணித்தியாலங்களுக்குள்ளே ஓமான் அவசரமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. தாங்கள் அமெரிக்காவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலே சமாதான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் நடுவர்களாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஹவுதிகள் மீதான தாக்குதல் சற்றே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது. அந்த பின்னணியில் தான் இப்போது இந்த சம்பவமும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேயர்களே.